அவர் சும்மா நாங்க தங்கியிருந்த ஒரே விடுதியில பக்கத்து அறையில தங்கியிருந்தார். நான் அவர் தங்கியிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி சந்திக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் நேரம் என் அறைக்கு வந்துட்டாரு. வந்துட்டு எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு, போயிட்டார். அவ்வளவுதான். திருச்சியில் உள்ள தனியார் ஹோட்டலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் எதர்ச்சையாக சந்தித்து பேசியதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் ஓட்டை விழப்போவதாக வைகை செல்வன் இன்று தெரிவித்துள்ளார். நேரில் பார்த்த மாதிரி சொல்றீங்க. 20 நிமிடங்கள் ஒரே அவர் சும்மா நாங்க தங்கியிருந்த ஒரே விடுதியில பக்கத்து அறையில தங்கியிருந்தார். நான் அவர் தங்கியிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி சந்திக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் நேரம் என் அறைக்கு வந்துட்டாரு. வந்துட்டு எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு, போயிட்டார். அவ்வளவுதான். இல்ல அவரு இலக்கியம் சார்ந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். தமிழ் திருக்குறளுக்கு பொழிப்புரை ஆங்கிலத்திலும் இருக்கிறேன், தமிழிலும் இருக்கிறேன். அந்த நூலெல்லாம் விரைவில் வெளியிட போறேன். சங்க இலக்கியம் தொடர்பா 2500 பக்கங்கள்ல நான் பொழிப்புரை எழுதிருக்கேன், அதை வெளியிட போறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு 2-3 புத்தகம் வச்சிருந்தா அதை 2 புத்தகத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்குறேன்னு சீர்காழி விடுதலை போராட்டத்தில் சீர்காழிங்கிற புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு முதல்வர் தான் பதில் சொல்லணும். நாங்க எல்லாத்தையும் தான் முறை சொல்றோம். நாங்க மதுக்கடையை ஆதரிக்கல, அதனால எங்களுக்கு இந்த கேள்வி பொருந்தாது. அது அவருடைய கோரிக்கை. திருமாவளவனை திருச்சியில சந்திச்சோம். இப்ப நம்ம அவர் எதிர்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நண்பர்களா சந்திச்சோமா இல்ல? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தியார் விசாரணை கைதுன்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்கட்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்லுகிறது. ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தும்.